ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்மோட சேனலில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளம் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6th ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அசட்ஸுமே ஆல்மோஸ்ட் கவர் ஆகிருக்கும். ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஜுவல்லரி. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் போட்டு பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட எப்படி கேல்குலேஷன் அப்படின்றது புரிஞ்சிடும். இப்போ ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் பாலாஜி furnishes the following details. Compute his income for the assessment year 2024-2025. பாலாஜியோட கேபிட்டல் அசட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2024-25 இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ என்னென்ன கேபிட்டல் அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ், பி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து லிஸ்டட் ஷேர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸும் 2 கம்பெனியில் இருக்கவருக்கு, ஒன்று ஏ கம்பெனி, இன்னொன்று கம்பெனி கியூ. அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிளாட் ஆஃப் லேண்ட், ஜுவல்லரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் அக்யூசிஷன், அதாவது அந்த கேபிட்டல் அசட்டை வாங்கின டேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் சேல், எப்போ விற்றாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அக்யூசிஷனும் சேலும் இருந்தது அப்படின்னா தான் அந்த அசட் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அசட்டை என்ன விலைக்கு வாங்கினாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்குரிய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தேவைப்பட்ட அசட்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி ஃபஸ்ட்டு நம்ம அசட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிடணும். இது எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டான்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் ஃபினான்ஷியல் அசட், நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்திடலாம். எதெல்லாம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், எது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்னு பாருங்கள். All the financial assets held for more than 12 months and 24 months for unlisted share. எது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா ஃபினான்ஷியல் அசட்டை பொறுத்த வரைக்கும் 12 மந்த்தை விட அதிகமாக இருந்தாலே அது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். அன்லிஸ்டட் ஷேராக இருந்ததுன்னா மட்டும் 24 மந்த். இந்த ரூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளமில் எதெல்லாம் ஃபினான்ஷியல் அசட், எதெல்லாம் நான் ஃபினான்ஷியல் அசட் அப்படின்றத பிரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபினான்ஷியல் அசட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிளாட் ஆஃப் லேண்ட், ஜுவல்லரி இருக்குது இல்லையா, இதெல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கெல்லாம் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தனியாக கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கெல்லாம் நம்ம கேபிட்டல் கெயின் தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா எல்லா கேபிட்டல் கெயினையும் நம்ம டோட்டல் கேபிட்டல் கெயின் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி பிரிச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபினான்ஷியல் அசட்ஸ் வந்து அன்லிஸ்டடுக்கு வந்து 24 மந்த்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா என்ன சொல்லியிருந்தாங்க, நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது அன்லிஸ்டட் ஷேர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2000 வாங்கி 23, ஸோ மோர் தென் 24 மந்த்ஸ் தான். ஓகேவா? அதனால் இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். அடுத்து ஷேர்ஸ் ஆஃப் பி கம்பெனி இருக்குது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா லிஸ்டட் 12 மந்த்ஸ் இருந்தது அப்படின்னாலே அது என்னது லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். இவங்க 2011 வாங்கி 23 தான் விற்றுருக்காங்க, 12 இயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே லாங் டேர்ம் கேபிட்டல் அசட். டிபென்ச்சர்ஸை பாருங்கள், 2001 வாங்கி 2023, 2003 வாங்கி 24 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஃபினான்ஷியல் அசட்டுமே நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் தான்.
அதனால் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் ஃபினான்ஷியல் அசெட்டில் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிளாட் ஆஃப் லேண்ட், ஜுவல்லரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிளாட் ஆஃப் லேண்டுக்கெல்லாம் மோர் தென் 36 months இருந்தது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே ரூல்ஸில் படிச்சிருக்கோம் பாருங்கள். நான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஃபார் மோர் தென் 36 months தான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1973 வாங்கி 24 விற்றுருக்காங்க, 2009 வாங்கி 24 12 வாங்கி. ஸோ அப்போ மோர் தென் 3 years, அதாவது 36 months விட அதிகமாக தான் வச்சுருக்காங்க. அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். பட் ஃபினான்ஷியல் அசெட்டுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், நான் ஃபினான்ஷியல் அசெட்டுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். அடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி இன்னொரு ரூல்ஸை ஞாபகப்படுத்திடுறேன். டிபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குரிய ஃபார்மேட்டை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். ஓகே, ஸோ உங்களோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஃபார்மேட் 8.14 இருக்குது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஃபார்மேட்டை. எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சேல் கன்சிடரேஷன், அதாவது என்ன விலைக்கு விற்றாங்க அதை எடுத்து எழுதிடணும். அதிலிருந்து நம்ம எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடியது நெட் சேல் கன்சிடரேஷன். இந்த நெட் சேல் கன்சிடரேஷன்லேருந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும், இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். அடுத்து எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஃபார்மேட். நம்ம இந்த ஃபார்மேட்டில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன அப்படின்றது வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்மேட் எடுத்து எழுதி வச்சேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்குரிய ஃபார்மேட் எழுதியிருக்கேன். நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் 24-25 இந்த ஃபார்மேட் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக எழுதணும், ஹெட்டிங் போட்டு எழுதணும். ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி, ஷேர்ஸ் ஆஃப் பி கம்பெனி, அடுத்து டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி, டிபென்ச்சர்ஸ் ஆஃப் கியூ கம்பெனி. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபார்மேட் என்ன எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் சேல்ஸ் கன்சிடரேஷன், சேல் கன்சிடரேஷனில் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இந்த எல்லா அசெட்டுக்குமே நம்ம சேல் கன்சிடரேஷன் என்னவோ அதை எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ என்ன விலைக்கு விற்றாங்க அப்படின்றது தான் சேல் கன்சிடரேஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனியோட சேல்ஸ் வேல்யூ டிபென்ச்சர்ஸ் என்ன விலைக்கு விற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsக்கு விற்றுருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வேல்யூ டிபென்ச்சர்ஸுக்கு, டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி, டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனியோட சேல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஓகே, ப்ராப்ளமில் கொடுத்துருக்கிற சேல்ஸ் வேல்யூ தான் நம்ம எழுதியிருக்கோம். டிபென்ச்சர்ஸ் ஆஃப் கியூ கம்பெனி என்ன சேல்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs கொடுத்துருக்காங்க. அந்த சேல்ஸ் வேல்யூவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, அடுத்து பி கம்பெனியோட ஷேர்ஸ் என்ன சேல்ஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 40,000. ஸோ சேல்ஸ் வேல்யூ நம்ம எடுத்து எழுதிட்டோம். அடுத்து ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் நமக்கு எதுக்குமே எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் கொடுக்கல. ஓகேவா? நீங்கள் ஃபார்மேட் படி லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ்னு போட்டுடுங்க. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை மைனஸ் பண்ணி நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற போகிறதில்ல, ஏன்னா நமக்கு எக்ஸ்பென்சஸே கிடையாது இல்லையா? ஸோ அதே அமௌண்ட்டை நான் மறுபடியும் எடுத்து எழுதிக்கிறேன். சேல் கன்சிடரேஷன் எவ்வளவோ அதையே தான் நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். ஸோ சேம் அமௌண்ட்டு தான் இருக்க போகுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எடுத்து எழுதணும். ஓகேவா? லெஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம எடுத்து எழுதணும். இப்போ நமக்கு கொஸ்டினில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது இருந்தால் பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஆனால் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்மேட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன், லெஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற இன்னொரு ரூல்ஸை நான் ஞாபகப்படுத்திடுறேன். நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்த ரூல்ஸ் தான். ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன்னு பார்த்தீங்கன்னா டிபென்ச்சர்ஸுக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் எடுக்கக்கூடாது, காஸ்ட்டை தான் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அசட்ஸ் அக்வயர்டு
பிஃபோர் 1/4/2001 1/4/2001 பிஃபோர் அசட்ஸை வாங்கியிருந்தா மட்டும்தான் காஸ்ட் ஆர் எஃப்எம்வி விச்சவர் இஸ் ஹையர் நம்ம எடுக்கணும். ஓகேவா? 2001க்கு அப்புறமா அசட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் இந்த எஸ்டிடி பற்றி சொல்லியிருந்தேன், அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ ஷேர்ஸ் வாங்கும்போது அதை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்குரிய கேல்குலேஷன் ஃபார்மேட் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் என்ன பண்ணலை, அவங்க பே பண்ணலை வாங்கும்போது. ஓகே, ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரூல்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்கலாம். ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2001க்கு அப்புறமா வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஆனால் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 2001-4க்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இண்டெக்ஸ்டு காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த காஸ்டோட அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க, 10,000 இல்லையா? ஸோ காஸ்ட் இன்ட்டு இந்த இயர் அசஸ்மெண்ட் இயர் என்ன, 24-25. ஸோ 24-25க்கு உரிய இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 24-25னா 24-25னா 23-24 தான் அசஸ்மெண்ட் போன வருஷத்து இது இல்லையா? ஸோ அதோட காஸ்ட்டை நீங்கள் எடுத்து எழுதணும், 348. ஸோ லாஸ்ட் இயருக்கு தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? 24-25 வந்து போன வருஷம் 23-24க்கு தான் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ 348 எடுத்து எழுதிக்கிறேன். இண்டெக்ஸ் காஸ்ட் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயர் வாங்கினாங்களோ அந்த இயரில் வந்து இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ 2001ல் வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ 2001ல் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100. ஸோ என்ன எழுதணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 2001க்கு அப்புறம்னா காஸ்ட்டை எடுத்து எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயருக்கு முந்தின இயர் இருக்குது இல்லையா, ப்ரீவியஸ் இயர். ஸோ அந்த இயரோட இண்டெக்ஸை எடுத்து எழுதுங்க, டிவைடட் பை எந்த இயர் வாங்கினாங்களோ அதோட காசு இண்டெக்ஸ் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா இதில் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,800 ஃபார் ஏ கம்பெனி. இதுதான் வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது, இண்டெக்ஸ் கால்குலேஷன் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா காஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணலாம். ஆனால் அந்த காஸ்ட்டுக்கு வந்து அந்த ரூல்ஸ் இருக்குது இல்லையா? என்ன ரூல்ஸ்? 2001 பிஃபோராக வாங்கினாங்களா ஆஃப்டராக வாங்கினாங்களா அந்த ரூல்ஸ் பார்க்கணும். இப்போ டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி பார்த்தீங்கன்னா 1/3/2001ல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து 1/4க்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. அப்போ காஸ்ட் ஆர் எஃப்எம்வி விச் எவர் இஸ் ஹையர். ஓகே, ஏப்ரலுக்கு முந்தி ஏப்ரல் 2001க்கு முந்தி வாங்கியிருந்தா காஸ்ட் ஆர் எஃப்எம்வி. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 30,000, எஃப்எம்வி வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணினா 60,000 தான் அதிகமாக இருக்குது. அதனால நான் இங்கே 60,000 எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, நான் இங்கே இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலை, என்ன எடுத்து எழுதுறேன் அப்படின்னா எஃப்எம்வி இல்லை காஸ்ட். ஓகே, மாற்றி எடுத்து எழுதிட்டேன். டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனியில் எழுதணும். அதே போல் டிபென்ச்சர்ஸ் ஆஃப் கியூ கம்பெனிக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1/10/2003ல் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. அப்படி 2001க்கு அப்புறம் வாங்கியிருக்காங்கனாலே எஃப்எம்வி கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற காஸ்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம், எடுத்து எழுதலாம். காஸ்ட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது, டிபென்ச்சர்ஸுக்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து ஷேர்ஸ் ஆஃப் பி கம்பெனி. ஷேர்ஸ் ஆஃப் பி கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா 2001க்கு அப்புறம் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை கண்டுபிடிக்கக்கூடாது, ஆனால் ஷேர்ஸுக்கு நம்ம இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே காஸ்ட்டை எடுத்து எழுதிடுறேன். இண்டெக்ஸ்டு காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட்டை எடுத்து எழுதுங்க. ப்ரீவியஸ் இயரில் என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கு 348 நம்ம இப்போ தான் போட்டோம் இல்லையா ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனிக்கு. ஸோ 348 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்த இயரோ ஷேர்ஸ் ஆஃப் பி கம்பெனி வாங்கின இயர் 2011, அதாவது வந்து
எந்த இயரில் வரும்னா 2011-12. ஸோ 2011-12ஓட இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்லேயே கொடுத்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு புக்லேயும் இருக்குது. 2011-12 வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 184. ஸோ அந்த 184ஆல் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் காஸ்ட் 348/184. ஸோ நான் இப்படி கேல்குலேட் பண்ணேன் அப்படின்னா என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னா 37,826 கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டிபென்ச்சருக்கு இண்டெக்ஸ் காஸ்ட் போடக்கூடாது, பட் நம்ம மற்றதுக்கெல்லாம் ஷேர்ஸுக்கெல்லாம் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆர் லாஸ் கிடைக்க போகுது. ஓகே, ஒன்று கெயினாக இருக்கும், இல்லைன்னா லாஸாக இருக்கும். ரெண்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். சேல் வேல்யூலேருந்து நம்ம அந்த காஸ்ட் அல்லது இண்டெக்ஸ்டு காஸ்ட்டை என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 2,00,000ல் 34,800 நான் மைனஸ் பண்ணுறேன். 1,65,200 இது வந்து கெயின் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 50,000 60,000 சேல் வேல்யூவை விட இண்டெக்ஸ்டு காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து லாஸ்ன்றதுனால நான் மைனஸில் எடுத்து எழுதிக்கிறேன். அப்போ தான் நம்ம கடைசி கேல்குலேஷன் போட ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே சேல் வேல்யூ 5 lakh 4 lakh. ஓகேவா? ஸோ காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா கெயின் தான். எவ்வளோ கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakhs. ஸோ 1 lakhs எடுத்து எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 40,000 சேல் வேல்யூ, காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது. 37,826 கேல்குலேஷனில். ஓகே, ஸோ 2,174. இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அசட்ஸோட கேபிட்டல் கெயின் எல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டோம், எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும்னா இந்த நான் ஃபினான்ஷியல் அசட்ஸுக்குரிய கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணணும், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, அதுக்குமே ஃபார்மேட் எல்லாம் மாற போகிறதில்ல. நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? சேல் வேல்யூலேருந்து நெட் சேல்ஸ் கன்சிடரன்ஸன் இருந்தது அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் இருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம பார்க்கும்போதே சொல்லிட்டேன், இதில் என்ன கிடையாது, நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸே கொடுக்கல. பட் ஆஸ் பெர் ஃபார்மேட் நான் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்னு எடுத்து எழுதிட்டு அதை வந்து நில்லுன்னு போட்டுடுறேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபார்மேட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அசட்ஸில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகே, இது எல்லாமே லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்னு பார்த்துட்டோம். சேல் கன்சிடரேஷன் என்னென்னு எடுத்து எழுதிடுவோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு சேல்ஸ் கன்சிடரேஷன் 1,40 lakh. ஓகே, ஸோ அந்த 1,40 lakhஸை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நேராக நான் எடுத்து எழுதிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட் ஆஃப் லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சேல் கன்சிடரேஷன் 40 lakhs. ஸோ 40 lakhs அப்படின்றத நான் எடுத்து எழுதிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரியோட சேல்ஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ, சேல்ஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000. நம்ம சேல்ஸ் வேல்யூலாம் எடுத்து எழுதிட்டோம். எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் கிடையாது. ஸோ அகைன் நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா இதே அமௌண்ட்டு தான் கிடைக்க போகுது, 1,40 lakhs. அடுத்து பார்த்திங்கன்னா 40 lakhs, அடுத்து 50,000. ஓகே, எடுத்து எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும்? ஃபார்மேட் படி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இந்த இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் பொறுத்த வரைக்கும் எப்போ வாங்கினாங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம ஃபேர் மார்க்கெட் வேல்யூவா இல்லை காஸ்ட் விச்சவர் இஸ் ஹை அப்படின்றத எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா 1973 வாங்கியிருக்காங்க. 1973 வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2001 பிஃபோரே வாங்கிட்டாங்க. அப்போ நீங்கள் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ விச்சவர் இஸ் ஹையர். ஃபேர் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 lakhs. நீங்கள் இந்த 10 lakhஸை தான் வந்து என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ் காஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஸோ 2001 பிஃபோர் அப்படின்றதுனால நான் வந்து இந்த 10 lakhs ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் மேலே போன வருஷத்தோட இண்டெக்ஸ் நமக்கு 348, 23, 24ஓட இண்டெக்ஸ் எடுத்து எழுதிடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே எடுத்து எழுதுறது இது வந்து 2001 and 2 இருக்குது இல்லையா? அதாவது 2000 FMV எடுக்கிறதுனால 2001ஓட இண்டெக்ஸ் காஸ்ட் எடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2001, 2க்கு வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2001 பிஃபோர் வாங்கியிருந்தாங்கன்னா காஸ்ட் ஆர் FMV, இங்கே வந்து 2001ஓட இண்டெக்ஸ் காஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
2009. ஸோ இங்கே காஸ்ட் ஆர் எஃப்எம்வியே கிடையாது. இந்த காஸ்ட்டுக்கு தான் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் போட போகிறோம். ஸோ காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஓகே, ஸோ 10 lakhs இந்த வருஷம், அதாவது 23-24 இயரில் வந்து உங்களுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 348. அது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ டிவைடட் பை எப்போ வாங்கினாங்களோ அந்த இயரோட இண்டெக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2009 வாங்கியிருக்காங்கன்னா 2008-2009 வேல்யூவை போடணும். ஓகே, ஸோ கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா 2008-2009 137. ஓகே, இது வந்து அந்த இயர் பிரிக்க தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 to 9 வரும் இல்லையா? அதனால 8 to 9 எடுத்திருக்கேன். ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 137. இதால் தான் டிவைட் பண்ணணும். அடுத்து ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா எந்த இயரில் வாங்கியிருக்காங்கன்னா 2012. ஸோ இதுலேயும் காஸ்ட் ஆர் எஃப்எம்வி எடுக்க தேவையில்லை, 2001க்கு அப்புறம் தான் வாங்கியிருக்காங்க. நான் காஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன், 40,000. ஸோ காஸ்ட்டை எடுத்தாச்சு. 2023-24 வந்து இண்டெக்ஸ் வந்து 348. நமக்கு தெரியும், இந்த ப்ராப்ளமில் அதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். ஜுவல்லரி எப்போ வாங்கினாங்க? 1/8/2012. அதாவது ஏப்ரல்லேருந்து அப்படின்னா 2012-2013 இண்டெக்ஸ் போடணும். 2012-2013 இண்டெக்ஸ் நமக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இண்டெக்ஸை நான் டிவைட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 இல்லையா? ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம இண்டெக்ஸ் காஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம். இதை தான் கேல்குலேட் பண்ணியிருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருதுன்னா 34,80,000. இதை நீங்கள் வந்து கீழே எதில் போட்டு காட்டலான்னா ஒர்க்கிங் நோட்டில் கூட போட்டுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ₹25,40,146 வரும். அதே மாதிரி ஜுவல்லரிக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 69,600 வரும். ஓகேவா? இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். நம்ம நெட் சேல்ஸ் கன்சிடரேஷனில் இருந்து என்ன பண்ணணும்னா இந்த இண்டெக்ஸ் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1,40,00,000 இருந்து நம்ம இந்த 3,34,80,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 1,05,20,000 கிடைக்குது. ஸோ இது அதிகமாக தான் இருக்குது இல்லையா? 1,40,00,000 அப்படின்றது இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான். எதில் கெயினு எதில் லாஸு அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளமில் எது வேணுன்னா கிடைக்கலாம், கெயின் ஆர் லாஸ். இதில் நமக்கு கெயின். அடுத்து பார்த்திங்கன்னா லேண்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு 4 lakhsக்கு வாங்கியிருக்காங்க இல்லையா? 40 lakhs. 40 lakhsலேருந்து 25 lakhs. காஸ்ட்டு கம்மி தான். அப்போ இதுவுமே என்னது தான் நமக்கு கெயின் தான். ஸோ கெயின் பார்த்திங்கன்னா 14,59,854 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 50,000, காஸ்ட் வந்து 69,600 அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து லாஸு. ஸோ லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,600. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக லாஸான்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து நான் ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கு லாங் கேபிட்டல் கெயினாக லாஸான்றதை கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியிலேருந்தும் கெயினு லாஸு மொத்தமாக எடுத்து நீங்கள் டோட்டல் போடணும். ஓகே, இதில் லாஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிடணும், கெயினை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கடைசியாக நம்ம சம்மரி ஆஃப் டோட்டல் கேபிட்டல் கெயின் போடுறோம். இப்போது நான் வந்து ப்ராப்ளமில் ஏற்கனவே நமக்கு என்னென்ன கம்பெனி எல்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி, இது வந்து அன்லிஸ்டட் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து நமக்கு டிபென்ச்சர்ஸ் இருந்தது, இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸும் இருந்தது. டிபென்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனி இருந்தது, டிபென்ச்சர்ஸ் ஆஃப் கியூ கம்பெனி இருந்தது, இன்னொரு ஷேர்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ அந்த ஷேர்ஸையும் போட்டுடலாம். அந்த ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா பி கம்பெனி. ஓகேவா? லிஸ்டட் ஷேர்ஸு. ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லேண்ட், ஜுவல்லரி இதுக்கெல்லாம் கேல்குலேட் பண்ணோம். ஸோ என்னென்ன கேபிட்டல் அசட் கொடுத்துருந்தாங்களோ அதையெல்லாம் இப்போது நான் எடுத்து எழுதிக்கிறேன். லேண்டு, ஜுவல்லரி. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணினோம் இல்லையா என்னென்ன அப்படின்றத நான் எடுத்து எழுதுகிறேன். ஷேர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனிக்கு நமக்கு 1,65,200 கிடச்சிது. அதை எடுத்து எழுதிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டிபென்ச்சர்ஸ் ஆஃப் ஏ கம்பெனிக்கு இது லாஸ் எல்லாம் கடைசியாக மொத்தமாக மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து டிபென்ச்சர்ஸ் ஆஃப் கியூ கம்பெனி நமக்கு 1 lakh கிடச்சிது. அந்த 1 lakh அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் ஆஃப் பி கம்பெனி லிஸ்டட் 2,174. ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து நம்ம அசட்ஸு
இதில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நமக்கு கெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,05,20,000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து லேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் தான் 14,59,854. ஓகே. அடுத்து ஜுவல்லரிக்கு நேராக பார்த்தீங்கன்னா லாஸ் 19,600. இது வந்து 19,600. ஸோ இது ஃபுல்லாக எழுதிட்டு ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸில் நமக்கு கிடைச்ச டோட்டலை மைனஸில் கிடைச்ச டோட்டலை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணினா உங்களுக்கு டோட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1,20,17,628. இதுதான் டோட்டல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வித்தவுட், அதாவது டிடக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் கேட்டால் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் 9லேயும் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேர்ஸில் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.